எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீர். நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கி கொள்ள எங்களுக்கு உணர்வு தாருங்க. வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 65 வாரங்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 66வது வாரமாக தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே தேவன் நம்மை அவருக்கென்று படைத்தார். ஆனால் நாமோ அநேக உபாய தந்திரங்களை மேற்கொண்டவர்களாய் பாவம் செய்கிறவர்களாய் மாறிப்போனோம். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படியானா இந்த உலகத்தில் நீதிமான்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணிதான் தேவன் நம்மை தேவனுக்கென்று படைத்தார். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். அது நிமித்தம் வேதம் சொல்ல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் தேவனோ நம்மை நீதிமான்களாக்க விரும்புகிறார். ஆகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார். அவரோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இப்போ யார் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து தான் செய்த பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யார் ஒருவர் கேட்கிறார்களோ, வேதம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குகிறது. ஓகே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்தமாக்குகிறது. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போ ஒரு மனுஷன் பாவம் மன்னிப்பு பெறுகிறான், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான். அப்படி கழுவப்பட்ட அவனை வேதம் சொல்லுது அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்க அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்படியானால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுகிறது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதாவது நாம் செய்த கிரியைகளினால் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கினாராம். எப்படி நீதிமான்கள் ஆக்கினார் என்று வேதம் சொல்கிறது? 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்படின்னா நாம் செய்த நல்ல கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஏதோ நம்ம செஞ்சிடணும் அப்படி ரட்சிக்கல. தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும். அப்படின்னா மறுஜென்மம் முழுக்கினா ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். பாவம் மன்னிக்கப்பட்டாச்சா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, கழுவப்பட்டாச்சு. ஓகே, ஆனால் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறவும் பரிசுத்தாயம் பெறுகிறோம் இருந்தால் அது நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படுகிறோமாம், இது நிமித்தமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ நீதிமான் யார் என்றால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு
ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறுவன் நீதிமான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் இந்த நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்ன, நீதிமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம். எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 38வது 39வது வசனம் ஒன்று வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இப்போ நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே பிழைக்க வேண்டுமென்றால் ஒரு விசுவாசி விசுவாசத்தினாலே தான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். ஓகே, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். விசுவாசத்தினா என்ன? நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல. வேதம் சொல்லுது பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லி பிசாசுக்கு தெரியும், யூத ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் பிசாசுக்கு தெரியுது அவர் தேவகுமாரன்னு சொல்லி. அப்படி இருந்தும் விசுவாசித்து நடுங்குதான், பிசாசு நடுங்குதான். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறதுனா என்ன? விசுவாசனா நீதிமான் பிழைப்பான்னு போட்டுக்குது. அப்படின்னா என்ன? அப்படின்னா தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவர் சொன்ன வார்த்தைகளையும் விசுவாசிக்கணும், அதை செயல்படுத்தணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நீங்களும் நானும் இயேசு விசுவாசிக்கிறோங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நான் நீதிமான்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் சொல்லுகிற வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து செயல்பட்டால்தான் நீதிமானாகிய நீங்களோ நானோ தேவனுடைய ராஜ்யத்தில் பிழைக்க முடியும். எனக்கு வசனம் தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுனால பிழைக்க முடியாது. நான் கொஞ்ச காலம் வசந்தபடி வாழ்ந்தேன்ல, அதனால பிழைக்க முடியாது. கடைசி மட்டும் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அப்படியானால் வசனத்தை விசுவாசித்து செயல்படுறவன் தான் நீதிமானாக இருக்க முடியும், அவன் தான் பிழைக்கிறவனாக இருப்பான். ஓகே, சொல்லிட்டு என்ன சொல்ற, பின் வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிடாது. எவன் மேலே? அந்த நீதிமான் மேலே. விசுவாசித்து செயல்பட்டால் அவன் பிழைப்பான். ஆனால் அதே நீதிமான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. சொல்லிட்டு அடுத்த வசனம், நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறான் எபிரேயனாக்கியம்? நாமோ கெட்டு போக பின் வாங்கிறவர்களா இராமல். அப்போ பின் வாங்குறான்னு அர்த்தம் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, கெட்டு போயிட்டா பின் வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்படி கெட்டு போக பின்வாங்கலா இராமல் ஆத்துமா ஈடேற பிழைக்க நாம் விசுவாசிக்கிறவளாக இருக்க வேண்டும். அப்படின்னா வசனங்களை விசுவாசித்து செயல்படுகிறவங்களாக இருக்கணும். அப்போ ஏன் ஒரு மனுஷன், ஒரு நீதிமான் பின்வாங்கி போகிறான் என்று சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஏன் ஒரு மனுஷன், அதாவது ஒரு நீதிமான் பின்வாங்கி போகிறான், எப்படி பின்வாங்கி போகிறான்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை தியானித்தோம். 1, அந்த நீதிமான் வசனம் முக்கியமாக மனசாட்சி முக்கியமான மனசாட்சியின்படி வாழும்போது அவன் பின்னால் போயிடான். தன் வழிகளிலே தான் திருப்தி ஆகும்போது அவன் பின்னால் போயிடான். நான் போகிறது ரைட்டு தான்ப்பா, என் மனசாட்சி கரெக்டாக சொல்லுதுப்பா, நான் தப்பாக செய்யலை அப்படின்னு நம்ம மனசாட்சிப்படி நடந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சிக்கிங்க, நம்ம மனசாட்சி சாத்தானுடையது. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்ம வழி என்ன? நம்ம மனசாட்சி. அவருடைய வழி இல்லைன்றார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்ததுன்னார். இப்போ நம்ம மனசாட்சி எப்படி தேவனுக்கு பிரியமில்லாதது, அது சாத்தானுக்குரியது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரையும் கூப்பிட்டு வச்சு, நான் எருசலேம் போகிறேன், அங்கே மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தை அவங்களுக்கு சொல்கிறார்.
தேவனுடைய திட்டத்தை சீஷர்களுக்கு சொல்கிறார். உடனே பேதுரு அவரை தனியே அழைச்சிட்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறான். என்ன என்ன எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு இது நேரிடக்கூடாது அப்படின்னு கடிந்து கொள்கிறான். உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவளை சிந்திக்கிறாய். அப்போ மனுஷருக்கேற்ற சிந்தனைகள் தேவனுக்கேற்ற சிந்தனைகளாக இராது. அது யார் கொடுக்கறதுன்னு சொல்றாரு, சாத்தானேன்றார். அந்த மனுஷனுக்கேற்ற சிந்தனை வருது, அது சாத்தானால் உண்டானது. என் பார்வையில் நான் ரைட் தான்ப்பா, அவங்க 1000 நினைச்சா எனக்கு என்ன, அவங்க என்ன நினைச்சா எனக்கு கவலை இல்லை. என் மனசாட்சி கரெக்டாக சொல்லுது. நம்ம மனசாட்சியை தூக்கி குப்பையில் போடுங்க. சாத்தானுடையதுங்க, அது சாத்தானுடையது. மனசாட்சிப்படி வாழுகிறவன் பின்வாங்கி போவான். அதை கடந்த வாரம் தியானிச்சோம். 2வது, சோதனையில் உபத்திரவத்தில் அந்த சோதனை காலத்திலே சிலர் பின்வாங்கி போயிடுவாங்க. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது, ஆண்டவர் உமக்காக தான் வாழுவேன், உமக்காக தான் ஜீவிப்பேன்னு சொல்லி பாடுறது என்ன வாழ்றது என்ன இருக்கட்டும். ஆனால் உபத்திரம் வந்துருச்சுன்னா என்னத்தை கண்டேன், ஆண்டவரை தேடி தேடி என்னங்க கண்டேன், பட்ட காலிலே படுது கெட்டக்கூடியே கெடுதுங்கிற மாதிரி எனக்கு தான் ஏன் உபத்திரம் வருது அப்படின்னு சொல்லி அநேகர் உபத்திரவத்தின் நிமித்தமாக பின்வாங்கி போகிறார்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் உபத்திரம் வர வேண்டியது அவசியமே. உபத்திரம் இல்லாமல் பரலோகத்துக்கே போக முடியாது. அதுவும் வேதம் சொல்லு, அநேக உபத்திரங்கள் வழியாகி தான் பரலோகத்துக்கு போகணுமா. இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாவி பெற்ற பிறகு உபத்திரமெல்லாம் வராது அப்படின்லாம் சொல்லி தங்களை தாங்கள ஒரு எண்ணிறதுனால தான் அந்த உபத்திரம் வரும்போது பின்னால் போயிடறாங்க. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவங்களும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அப்படி சொல்லுறதுனால, ஆகா ஆண்டவர்கிட்ட வந்தால் இப்படிலாம் இருக்கலாம் பாருங்க, அந்த எண்ணத்தில் வர்றாங்க. வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, பரிசுத்தாவி பெறாங்க. ஆனால் என்ன நடக்குது, அந்த உபத்திரவத்தை பார்த்த உடனே பின்னால் போயிடறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னார். ஆனால் ஒரு 10 பேர் துர்ச்செய்தியை பரம்பு பண்ணிட்டாங்க. அதை கேட்டு, ஐயோ என் மனைவி மக்களை இந்த வனாந்திரத்தில் சாகடிக்கவா மோசே கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் எகிப்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பின்னால் போகணுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த உபத்திரவத்தை தாங்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வனாந்திரத்தில் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் வார்த்தையின்படியே நடக்கும்னார். வனாந்திரத்திலே செத்து போயிட்டாங்க. ஸோ 2, 1 மனசாட்சிப்படி வாழ்வதனால பின்னால் போகிறாங்க. 2 சோதனை காலத்திலே, கஷ்ட காலத்திலே, உபத்திரவ காலத்திலே பின்வாங்கி போயிடுறாங்க. 3வதாக கடினமான உபதேசம். நம்மளால் முடியாதுப்பா, இப்படிலாம் உபதேசம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கடினமான உபதேசத்தை கேட்ட உடனே அவங்களால வாழ முடியாதனால அவங்களும் பின்னால் போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேகம் சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு ஆலயத்தில் உபதேசித்த உபதேசம் அவங்களுக்கு கடினமாக இருந்ததுனால அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா இன்னைக்கு சமாதானம், ஆசீர்வாதம், கர்த்தர் நன்மை தருவார், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நான் நிரப்புவார் அப்படின்னு சொன்னால் நிறையா ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களையும் தேவனுடைய வருகைக்கு அடுத்த காரியங்களையும் சொல்லி கொடுப்போமானா அந்த வசனங்களை இது என்னடா அது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடினமான உபதேசத்தினாலே அவங்க பின்னால் போயிடுறாங்க. நல்லா கவனிச்சிங்க, நீங்களும் நானும் எந்த வசனமும் நமக்கு கடினமாக இருக்கக்கூடாது. எப்போ கடினமாக இருக்காது, அவர் மேலே அன்பு வைத்திருக்கிற எவனுக்கும் அது கடினமாக இருக்காது. அப்போ அன்பு இல்லை, அதனால கடினமாக இருக்குது. ஓகே, 3வது. 4வது, மறு ஜாதியான பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்வதனால் அவங்க பின்வாங்கி போகிறாங்க. இவன் விசுவாசி, அவிசுவாசியை திருமணம் செய்யும்போது அது ஆண் விசுவாசியாக இருந்தால் பெண் அவிசுவாசியோ, இல்லை பெண் விசுவாசியாக இருந்து
ஆண் அவிசுவாசியோ திருமணம் செய்தால் அவங்க ஒரு நாள் பின்வாங்கி போயிடுவாங்க. தயவு செய்து உங்ககிட்டலாம் ஆலோசனை கேட்கும்போது, இப்படி பையன் இருக்கிறான், நல்ல பையன், நம்ம பொண்ணு கொடுத்துடலாமா, நம்ம பொண்ணு விசுவாசி, அவன் நல்ல பையன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு நாளும் அதுக்கு ஆமேன்னு சொல்லி கொடுத்துடாதீங்க. ஏங்க, விசுவாசி வேற, சன்மார்க்கன் வேற, துன்மார்க்கன் வேற. சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் ரட்சிக்கப்படாதவங்க, விசுவாசியே கிடையாது. யாருனாலும் ஆலோசனை கொடுக்கக்கூடாதுங்க, கொடுக்கக்கூடாது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் உறவினர் ஒரு பாஸ்டர், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இல்லை, அவர் ஒய்ஃபு நானும் வெராண்டாவிலேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லேடி ஓன்னு அழுதுகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடுது. என்னமோ தெரியலன்னு இந்த சிஸ்டர் எங்கள் பேசிகிட்டு இருந்த எங்கள் அந்த ஊழியக்காரருடைய ஒய்ஃபு பின்னால் போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, இல்லை சிஸ்டர் தாங்க முடியல அப்படின்னு என்னமோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த சிஸ்டர் ஊழியக்காரர் ஒய்ஃபு, இங்கே வந்திருக்கிற ஒரு பாஸ்டர், நீங்கள் வாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க. ஏன் சிஸ்டர் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை என் மகளுக்கு திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகுது, ஆனால் என் மகளோ அவள் புருஷன் கூட ஒழுங்காக வாழ மாட்டேங்கிறா, அதனால அவள் புருஷன் விட்டுட்டு போயிடுவானோன்னு பயப்படுறோம். அவள் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் புருஷன் அவன் மோட்டர் பைக்கில் வந்தா, அந்த மோட்டர் பைக்கை வாங்கி வீட்டுக்குள்ளே ஏற்றி ஸ்டாண்டு போட்டு சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாரு. காலையில் இறக்கி கொடுக்குறாரு. என்னென்னலாமா அவருக்கு பண்ணணுமா பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? என் மகளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், உங்கள் மகன் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமையா, ரட்சிக்கப்பட்டவங்க தான். உங்கள் மருமகன் ரட்சிக்கப்படலை, ஆனால் நல்லவர், எந்த தீமையான காரியமும் அவர்கிட்ட கிடையாது அப்படின்னாங்க. ஏங்க, நல்லவருக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. யார் சொன்னால் உங்களுக்கு இந்த ஐடியானா, எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார். அவர் சொல்கிறாரு, இவங்க மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் சிகரெட் பீடி குடிக்க மாட்டார், சினிமாவுக்கு போக மாட்டார், அனாவசியமாக ஊர் சுற்ற மாட்டார், ரொம்ப நல்ல டைப் பாஸ்டர். அதனால் கேட்குறாங்க, நம்ம கொடுக்கலாமா? நல்ல பையன் தானே, அப்போ சரி பண்ணிக்கலாம், அவங்க மகன் அவனை எப்படியே அவர் ரட்சிப்புள் நடத்திடுவா, பரவாயில்ல கல்யாணம் பண்ணிருங்கன்னு ஆலோசனை கொடுத்தவர் அவர் தான். இப்போது என்கிட்ட வருத்தப்படுறாங்க, பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் தான் இப்படி ஆலோசனை கொடுத்துட்டாரு பாஸ்டர், என்ன பண்ணலாம்? எங்கள் சன்மார்க்கன் வேறு, துன்மார்க்கன் வேறு. துன்மார்க்கன்னா மனசாட்சியை பற்றி கவலைப்பட மாட்டான், மனசாட்சி விரோதமாக நடப்பான். சன்மார்க்கன்னா மனசாட்சிப்படி நடப்பான். நீதிமான்னா வசனத்தின்படி நடப்பான். 3 பேருக்கும் வித்தியாசம். இப்போ யாராக இருந்தாலும் ஒரு விசுவாசி சன்மார்க்கனையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, துன்மார்க்கனையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி செய்தால் அவங்க பின்னால். இப்போ அந்த பொண்ணு, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பின்னால் போயிடுச்சு. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பையன் இப்படியா விட்டுட்டு போயிடுவானோன்னு பயந்து சாயங்காலம் ஆனால் டிஃபன் கொடுத்து சும்மா அப்படி போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனா, வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த பையன், ஆமாம் நாங்கள் ரோட்டில் போகும்போது மாடியில் ஒரு பையன் நிற்கிறான், ஹாய் அப்படின்றா, அது ஏன் காலேஜ் மேட், என் ஃப்ரெண்டு அப்படின்றா. எப்படிங்க இருக்கும் அவனுக்கு? எப்படி இருக்கும் அவனுக்கு? இந்த மாதிரிலாம் கடைசியில் பின்னாலே போயிட்டு அதுதான் அழுதாங்க. இனிமேல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சிஸ்டர், நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணால் தான் முடியும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மறுஜாதியான, அதாவது அவிசுவாசியான பெண்ணையோ அவிசுவாசியான ஆணையோ திருமணம் பண்ணினால் பின்வாங்கி போய்விடுவார்கள். அடுத்தது, துரோகம் பண்ணி பொய் பேசி பின்வாங்கி போயிடுவாங்க. துரோகம் பண்ணுறது எப்படி? விசுவாசி அவிசுவாசியும் கல்யாணம் பண்ணுற துரோகம், அதோடு சேர்ந்து பொய் பேசி பின்னால் போயிடுவாங்க. நிறைய பேருக்கு சாதாரணமாக வரும் பொய் அது மெய் மாதிரி நினச்சிட்டே பேசிடுவாங்க. நம்ம வாயிலேருந்து பொய்யே வரக்கூடாது. பொய் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னால் போயிட்டோன்னு அர்த்தம், பின்னால் போகிறோன்னு அர்த்தம். இதைத்தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம்
முதலாம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்போ இவன் ஒரு யூதன் அல்ல, புறஜாதியான். கவனமாக கேட்டுங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட ஆர்மி எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருந்தான். 100க்கு அதிபதியா. அவன் பேர் கொர்நேலியு. கொஞ்சம் புரிஞ்சுங்க. தங்கியிருக்கிறது செசரியா பட்டணம். செசரியா பட்டணம். இவனை குறித்து வேதம் நல்ல அழகாக சொல்லும். அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் மேன்மையாக சொல்லிட்டு இதை பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்படிலாம் வாழ்கிறானே, இவனை சரியாக டைரக்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் அனுப்பினார். ஒரு தூதன் அனுப்பினார். இவன்கிட்ட பகலில் ஜோமனி எடுக்கும்போது ஒரு தூதன் வந்துட்டான். தூதன் வந்தோன்னு சொல்கிறான், நீ யாப்போ பட்டணத்துக்கு போப்பா, அங்கே சீமோன் என்கிற ஒருத்தன் வீட்டில் அங்கே ஒருத்தன் இருக்கான், பேதுருன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிட்டு அனுப்பு, நீ நடக்க வேண்டிய வழியை அவன் சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லி ஒரு தூதன் மூலமாக தேவன் சொல்கிறார். தூதன் வந்து சொன்ன உடனே அவனோடு கூட இருந்த ஒரு சேவகன் ஒருவனையும் அவன் வீட்டாரில் 2 பேரையும் கூப்பிட்டு, எப்பா இந்த யோப்பா பட்டணத்தில் தோல் 18 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் சீமோன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வீட்டில் பேதுருன்னு ஒருத்தன் இருக்கிறானா, அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிச்சிங்க. கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறான். இப்போது கூப்பிட போனவங்க 3 பேர். அவங்க வந்து கதவை தட்டும்போது பேதுரு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறார். இப்போ கதவை தட்டின உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 21வது வசனம், 22வது வசனம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். இப்போ அங்கே பேதுருவை தேடி போயிட்டாங்க. இப்போ கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இவனே இறங்கி வரான். மேலே இருக்கிறான், ஃபாஸ்டிங்கில் இருந்துச்சு, பசியில் இருந்துச்சு, சாப்பிட மனசாக இருக்கும்போது இப்படி யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு கேட்டால் பேதுருவான். சரி நமக்கு தான் சொல்கிறான்னு சொல்லி கத்தர் அவனுக்கு உணவு தந்தோடனே நேர இறங்கி வருகிறான். வந்து கேட்குறான், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்குறான். 3 பேர் வந்திருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. 1 மிலிட்ரியில் இருக்க ஒருத்தன், பக்தி உள்ளவன் அவன். 2 அவன் வீட்டார் குடும்பத்தில் இருக்கிற 2 பேர். 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமாம் என்ன காரியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு பாருங்க. அதற்கு அவர்கள், நீதிமானோம் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அடே என்றார்கள். அதற்கு அவர்கள் என்றார்கள். 3 பேரும் ஒன்று போல சொல்கிறாங்க. 3 பேரும் ஒன்று போல சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீதிமானும். எங்க அவன் நீதிமானா? புறஜாதியாங்க. அவன் புறஜாதியான். நீதிமான்னா யாரு? இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்றவன் தான் நீதிமான்னு வேதம் ஒத்துக்குது. ஆனால் இவர்களோ புறஜாதி மக்கள். அப்படியானால் அவனை என்ன அட்ரஸ் சொல்கிறாங்க? அவன் நீதிமான். அப்போது அந்த புறஜாதி மக்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் விளங்கி இருக்கிறான். அதனால தான் அந்த 3 பேரும் அவன் நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீதிமான்னா அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அவனுடைய கேரக்டர்ஸை வச்சு அவன் நீதிமான்றாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சன்மார்க்கன் வேணா சொல்லலாம். ஆனால் நீதிமானே சொல்கிறாங்கங்க. நீதிமான். அப்போ நீதிமான்னு சொல்கிற அளவுக்கு அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் இவனோ புறஜாதியான். அவன் இன்னும் மனம் திரும்பலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, பரிசுத்த பெறல.
நீதிமான் யார்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்றவன் தான் நீதிமான். ஆனால் இவன் மனம் திரும்பவே இல்லை, ஞானஸ்நானமே எடுக்கலையே. ஆனால் அந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் படி அவன் அப்படி வாழ்ந்திருக்கிறான், நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியானால் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்திருக்கிறான், எப்படி வாழ்ந்திருக்கிறான், அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. நீதிமானும், அடுத்து தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த நீதிமானை குறித்து அவங்க சொல்றாங்க, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். எங்க அவனுடைய கேரக்டரை வச்சு தான் அந்த 3 பேரும் பேதுருகிட்டவன் சொல்றாங்க அவன் நீதிமான். என்ன மாதிரி சாட்சி பாருங்க. இத்தனைக்கும் சேவகர்களில் ஒருத்தன் அவன் யாரு? தேவனுக்கு பயப்படுறவன். இன்னும் 2 பேர் தான் வீட்டுக்காரங்கள சொந்தக்காரங்க, அந்த 2 பேர், மொத்தம் 3 பேர் ஒன்று போல சொல்றானுங்க பாருங்க, அவன் நீதிமான். ஓகே, அவன் எப்படி நடந்திருக்கிறான்ங்கிறத அந்த 3 பேரும் தங்கள் வாழ்க்கையில் கண்டதை அப்படியே சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? தேவனுக்கு பயப்படுகிறவன். எங்க தேவனுக்கு பயப்படுகிறவங்க. இவன் யாருக்கு வணங்குறான்? தேவனை வணங்கியிருக்கிறான், ஆனால் புறஜாதி மனுஷன். தேவனுக்கு பயப்படுகிறவன் தான். அப்படியானா தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒரு நீதிமானுடைய கேரக்டர் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான் என்று மற்றவங்க சொல்றாங்க. தேவனுக்கு பயப்படுறாங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். இப்போ அவங்க சொல்றாங்க அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர். அப்படின்னா அர்த்தம் என்ன? தீமையை வெறுக்கிறவருங்க, தீமையை செய்ய மாட்டாருங்க. சொன்னது அவர் அல்ல, கொர்நேலியு சொல்லல, நான் தீமையை செய்ய மாட்டேன் என்று சொல்லல, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி தானே சொல்லல. மற்ற 3 பேரும் இவங்களை குறித்து சாட்சி சொல்றாங்க. அப்படியானா நீதிமான்களாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவங்களா இருக்கணும். அவனுடைய கேரக்டரை பாருங்க. நீதிமான் என்று சொல்லுகிறாங்க, அவனுடைய கேரக்டரை நீங்க பார்க்கும்போது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவர்கள் சொல்றாங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நீதிமான் தானே? தேவனுக்கு பயப்படுறா என்ன? தீமை வெறுப்பு. தீமை என்ன? சாத்தானால் உண்டாகிறதுனா பொல்லாத காரியங்கள். அது வெறுத்துடணுங்க, வெறுத்துடணும். இல்லை இதை நம்ம கொஞ்சம் வச்சுக்குவோம், இது அவசரத்துக்கு ஆகும், இந்த கோபம் இருக்குதே கோபம், இது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறதா? வெறுத்துரு. நீ நீதிமான் தானே? தேவனுக்கு பயப்படுறவனா இருக்கணும்ல, பயப்படுறவளா இருக்கணும்ல. இது தீமைன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, விட்டுரு. அவன் இன்னும் ரட்சிக்கப்படல. அவனுக்கு தெரிஞ்சவன் சொல்றான் அவன் நீதிமான். அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவனா இருக்கிறான்? அவன் தேவனுக்கு பயப்படுறவன். ஐயா, தேவனுக்கு பயப்படுகிறவன். எங்க நீங்களும் நானும் நீதிமான்கள் தாங்க, மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயப்படுறோமான்னு பாருங்க. நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த தீமை விட்டு விலக மாட்டோமே, தீமை செஞ்சிருவோமே. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் தீமை வெறுத்திடணும். அவன் தான் நீதிமான். ஆனால் சூழ்நிலை வரும்போது தீமை செய்யலையா, தீமை பேசலையா, தீமையா நடக்கலையா, யோசித்து பாருங்க. ஆனால் அவன் புறஜாதி மனுஷன், நீதிமான் என்று மற்றவளாய் போற்றப்படுகிறான். நானும் நீங்களும் நீதிமான் மற்றவங்க சொல்லல, தேவனே சொன்னார். அப்படி இருக்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. யோசிங்க. தீமை வெறுத்துடணும். இது தீமைன்னு தெரியுதா, வெறுத்துருங்க. அப்படின்னா பாவத்தை வெறுத்துறதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். எப்போ தீமை செயல்படுவாங்க தெரியுமா? தீமை செய்யறதுக்கு எந்த மனுஷனுக்குள்ளே தீமையான எண்ணம் வருதோ அதை அவன் அடித்து காலி பண்ண தெரியலன்னா அந்த எண்ணத்தினால தப்பு செய்வான். புரிஞ்சுங்க? எந்த மனுஷனுக்குள்ளே தீமையான எண்ணம், அசுத்தமான எண்ணம் உள்ள வருதோ அவன் அதை அடித்து காலி பண்ண தெரியலன்னா அவன் நிச்சயம் பாவம் செய்வான்.
நிச்சயம் பாவம் செய்வான். அப்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ன செய்யணும்? தீமை வெறுக்கணும்னா பாவத்தை உண்டாக்குற எண்ணத்தை வெறுத்திடணும். ஏன்னா அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நம்ம இருதயத்தில் எப்படி இருக்குது? தேவையில்லாத எண்ணங்கள் வருதா? அடித்து காலி பண்ணுங்க. நீங்கள் காலி பண்ணலன்னு வச்சுங்க, பாவம் செஞ்சிருவீங்க. ஒருத்தன் போகிறான், ஒரு 100 ரூபாயை பாக்கெட்டில் கீழே தவறி விட்டுட்டான், போகிறான். இப்போ எண்ணம் சொல்லுது எடுத்துக்கோன்னு சொல்லி என் மனசாட்சி சொல்லுது. இப்போ நான் தேவனுக்கு பயப்படுறவனாக இருந்தால் என்ன செய்யணும்? தீமை வெறுக்கணும். என் உள்ளம் சொல்லுது எடுத்துக்கோன்னு. இப்போ ஏன் உள்ளத்தின்படி, ஏன் எண்ணத்தின்படி நினச்சா செயல்பட்டா நான் கட்டாயம் பணத்தை எடுத்து என் பாக்கெட்டை வச்சுருவேன். இல்லை. இப்போ எண்ணம் தான் வருது. ஆனால் என் எண்ணத்தை நான் மாற்றுறது எப்படின்னா, தேவனுக்கு பயப்படுறது எப்படின்னா, போடா பிசாசே, பின்னும் பின்னுக்குள்ளே யாதொன்று இச்சையாதிருப்பையாக, பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய அசுத்தமான எண்ணத்தை, இந்த பணத்தை எடுக்கணும்னு எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அடிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவேன். நான் தேவனுக்கு பயப்படுறேன். அப்படியானா அந்த எண்ணம், அசுத்தமான எண்ணம் வந்தால் அவன் செயல்படுவான். அதை செயல்படாமல் விடணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த எண்ணத்தை அடிச்சிடணும். அசுத்தமான எண்ணத்தை சாத்தான் கொண்டு வருவாங்க. அது அவன் வேலை. எப்படா எண்ணத்தை கொடுக்கலாம் தான் பண்ணுவான். அப்போது கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருந்தான். யாரவன்? அந்த கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவங்க சொல்கிறாங்க, அவர் தேவனுக்கு பயப்படுறவருங்க, தேவனுக்கு பயப்படுறவர். ஓகே. ரெண்டாவதாக அவன் என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய, யூதர்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. அடே என்னப்பா இது? இவன் யாரு? புறஜாதியானுங்க. இவன் புறஜாதியான், இவன் யூதனே இல்லை. இவன் புறஜாதி மனுஷன் இல்லை ஒருத்தன். ஆனால் வந்து சொன்னவங்க என்ன சொல்றாங்க? யூதர்களே சொல்லுவாங்க. ஏன் உங்க யூதர்களே சொல்லுவாங்க? பேதுருட்ட சொல்றான், யூதர்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். அவன் நீதிமான்னு அவங்க சொல்றது காரணம் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். செகண்ட் பாயிண்ட், யூதர்களே அப்படின்னா தேவனுக்கு பயந்து, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அவங்களே சொல்லுவாங்க இவனை நல்லவன். அது எத்தனை பேர்? எல்லாரும் சொல்லுவாங்கன்ற. நம்ம எப்படி சாட்சி? எல்லாரும் சொல்லணுங்க. நம்மள நமக்கு வேண்டியவன்னு சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை. எல்லாரும் சாட்சி சொல்லத்தக்கதான அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆனால் முதல்ல நீங்களும் நானும் சாட்சியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை படைச்சார். தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 11வது 12வது வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். என்ன சொல்றாரு? இப்படி ரட்சிக்கத்தக்கதான வேற எந்த தெய்வமும் கிடையாது, எந்த தெய்வமும் கிடையாது. நான் உங்களை ரட்சித்தேன். எதுக்கு ரட்சித்தேன்? எனக்கு சாட்சிகளாக இருக்கும்படி ரட்சித்தேன். நீங்க தான் எனக்கு சாட்சிகள். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது பெருசும் இல்லை, ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும். யூதர்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றான். ஏங்க, ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததே அவருக்கு சாட்சியாக இருக்கத்தான். இப்படி ரட்சிக்கத்தக்கதா வேற தெய்வம் இல்லை, அவருக்கு சாட்சியா. அவருக்கு ஒருத்தன் சாட்சியாக இருந்தால் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கு. ஆனால் இயேசு எல்லா பக்கத்துலையும் சாட்சியாக இருந்தாலும் அவர் மேலே குற்றஞ்சாட்டுறவங்களும் இருந்தாங்களா? நம்மகிட்ட தேவையில்லாத குற்றச்சாட்டு சாட்டினாங்கன்னா கவலை இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை.
ஏன்னா உங்கள் மீது பொய்யாய் குற்றங்களை சுமத்துவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆனால் ஏன் சொன்னாங்க? பொறாமைனால. இயேசுவை பற்றி ஏன் பொய் சாட்சிலாம் சொன்னாங்க? பொறாமை. ஆனால் இயேசு அதுக்கு பதில் சொன்னாரா? இல்லையே. அப்போ அவர் சாட்சி இல்லாதவரா? சாட்சியை கெடுக்கணும்னு இயேசுவை பொய் சாட்சி சொல்ல பார்க்குறான். கொர்நேலியு எல்லாராலும் சாட்சி பெற்றான். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக சாட்சிகளாய் விளங்குவோமானால் எல்லாரும் நம்ம அதை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி இப்போ உடன்படிக்கை பண்ணியாச்சு, இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. அவரோடு சேர்ந்ததுனால இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். ஓகே, நம்ம சாட்சியாக வாழ்றது. இந்த காரியத்தில் பலம் என்னமா இருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ என்னதான் சொல்ற? பரிசுத்த ஆவி ஏன் கொடுத்தாரு? பரிசுத்த ஆவி ஏன் கொடுத்தாரு? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ அவருக்கு சாட்சிகளாக இருக்கத்தாங்க நம்மளை வச்சிருக்காரு. அவருக்கு சாட்சியாக இருந்தால் எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பயப்படுறோம். பொறாமையில் சொல்கிறான், அது வேற. இயேசுவே பொறாமையில் தான் சொன்னாங்க, சாட்சியை கெடுக்கணும்னு, அவரை குற்றம் சாட்டணுன்னு பொறாமையில சொன்னாங்க. அவர் கவலைப்படலையே, அதுக்கு பதிலே சொல்லலையே. இடே என்னடா போய் சொல்கிறீங்க, நிரூபிங்கடா, அதை நிரூபித்து காமிக்குங்கடா அப்படின்னு சொல்லலையே, கவலையே படலையே. ஆண்டவர் சொல்வார், தேவன் எனக்கு சாட்சின்வார். தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். யூதர்கள் எல்லாராலும் சாட்சி பெற்றான். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாக இருந்தால் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்போம். ஒருவேளை உங்கள் மேலே பொறாமைனால எனத்தையே சொல்கிறாங்கன்னா அது வேறு, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இயேசு மேலே சொன்னாங்க தான், அவர் அதை பற்றி கவலைப்படலை. ரைட், போகிறார். ரைட். ரெண்டாவதாக நற்சாட்சி பெற்றான் எல்லாராலும். மூன்றாவதாக நீதிமான் என்று சொன்னார்களே கொர்நேலியுவே, அதே ஆட்கள் சொல்றாங்க 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தேவ பக்தி உள்ளவன்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். மூணாவது, அவன் தேவ பக்தி உள்ளவன். யார் சொன்னது? எங்க அவங்க 3 பேரும் புறஜாதி மக்கள். இவனும் புறஜாதியான் கொர்நேலியு. 3 பேரும் வந்திருக்கிறது. ஒன்று சேவகன், இவன் 100க்கு அதிபதி. இதில் ஒருத்தன் தான் அனுப்பப்பட்டவங்கள ஒருத்தன். மற்ற 2 பேரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 பேரும் ஒன்று போல சொல்கிறாங்கங்க. அங்கே நீதிமான், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர், தேவனுக்கு பயப்படுற அங்கே சொன்னாங்க. இப்போ எங்கள் ஆவியானவர் எழுதி வச்சுக்காரு பாருங்க அந்த கொர்நேலியை பற்றி. அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன். அப்போது நீதிமான் என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்கிறாங்க, அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு தேவபக்தி. அப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள் தானே? தேவபக்தி உள்ளவங்களா வாழணுமா வேண்டாமா? தேவ பக்தி உள்ளவங்களா வாழணும்னா என்னங்க செய்யணும்? என்ன செஞ்சா தேவ பக்தி உள்ளவனா இருக்கலாம்? இந்த அனனியான்னு ஒருத்தன் இருந்தான், சீஷன். அவன் போய் ஜெபம் பண்ணி கண்ணை திறக்க வச்சுவேன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனோ அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். சரி, இப்போ இந்த அனனியாவை குறித்து வேதம் என்ன சொல்ல? வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். ஏங்க பக்தி உள்ளவன் சும்மா ஆண்டவர் சொல்றது இல்லை. வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? வேத பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்கிறான் அனனியா. வேத பிரமாணத்தின்படியே வாழ்ந்திருக்கிறான். அதனால பவுல் சொல்றாரு என்னவா? வேத பிரமாணத்தின்படியே வாழ்ந்த பக்தி உள்ளவன். இது ஆவியானவர் தான் சொன்னது.
ஸோ வேத பிரமாணத்தின்படி வாழ்றவன் தாங்க பக்தி உள்ளவன். வேதம் எனக்கு நிறைய தெரியும்னு சொல்றவன் பக்தி உள்ளவன் அல்ல. அவங்க சொல்றாங்க இவன் நீதிமான். ஏங்க உலகத்தார் சொல்றாங்க அவனை நீதிமான்னு சொல்றாங்க. வந்து சொன்னவங்க நீதிமான்னு சொல்ற அளவுக்கு அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் பார்த்துங்க. இங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு அவன் தேவபக்தி உள்ளவன். எப்படி? நீங்களும் நானும் தேவபக்தி உள்ளவங்களா இருக்கணும். இந்த அனனியா எப்படிப்பட்டவனா இருந்தானா? வேத பிரமாணத்தின் படியே பக்தி உள்ளவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? வசனத்தின்படியே வாழ்ந்து பக்தி உள்ளவனா இருந்தான். நான் பக்தி உள்ளவன் சொல்லி மற்றவங்களுக்கு மத்தியில் காமிக்கிறதல்ல, வாழுகிறதா முக்கியம். வேத பிரமாணத்தின்படி வாழணும். அப்படி வாழ்ந்து நம்மை பக்தி உள்ளவர்களாக காமிக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பக்தி உள்ளவங்க போல வேஷம் போடுறவங்க நிறைய பேருங்க. ஆனால் வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. வசனம் ஒன்றா சொன்னா கேட்க மாட்டாங்க. அது என் மனசாட்சி. ஆனால் நான் வந்து தேவனுக்கு பயப்படுறவன். நான் தேவனுக்கு பயப்படுறவன். இது உங்களுக்கு நீங்களும் நானும் என்ன குறித்து உங்களை குறித்து சாட்சி சொல்றதுனால என்ன லாபம்? அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி ஆவியானவரே எழுதி வச்சிருக்கிறார் அப்போஸ்தலர் 10:2. எங்க அதைத்தான் வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க? நீதிமான். அப்போ ஒரு நீதிமானுடைய கேரக்டர் என்னவா இருக்கணும்? நமக்கு நானும் நீங்களும் நீதிமான் தானே? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தம் பெற்ற நீதிமான் தானே? வேத பிரமாணத்தின்படியே நானும் நீங்களும் பக்தி உள்ளவங்களா. அப்படின்னா வசனம் என்ன சொல்தோ அப்படி வாழ்றதாங்க நீதிமான். சும்மா எனக்கும் வசனம் தெரியும், இல்லை நான் இப்படி வாழ்றேன் அப்படின்னு நம்ம இப்படி சொல்றதுனால தேவபக்தி உள்ளவன் இல்லை. வேத பிரமாணத்தின்படியே நாம் வாழ்ந்து தேவபக்தி உள்ளவனாய் காமிக்கணும். ஓகே. 3வது 4வது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ளவன் மட்டும் இல்லை, தான் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அப்போ வீட்டாரையும் என்ன பண்ணியிருக்கிறான்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நடத்தியிருக்கிறான். ஏன்னா இவன் தான் லீடர் ஆஃப் தி ஹவுஸ். இவன் வீட்டாரையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தில் நடத்தியிருக்கான். அப்போ நானும் நீங்களோ நம்ம குடும்பத்தையும் வேத வசனத்தின்படி நடத்துறவங்களா இருக்கணும். அவங்க தேவனுக்கு பயந்தாங்களாம். குடும்பத்தாரும் தேவனுக்கு பயப்படுறாங்க. என்ன மாதிரி நடத்திருப்பான் அவன்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ விசேஷமா பெண்கள் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு நல்ல ஆலோசனைகளை புருஷன்மார்கிட்ட சொல்லணும். நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். சப்போஸ் பெண்கள் சரியில்லைன்னா ஆண்கள் சரியில்லாமல் போயிடுவாங்க. பழத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். இந்த ஏவாள் பாட்டி புசிச்சுட்டா. அவங்கிட்ட புருஷங்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பான் வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதை சாப்பிட்டு புருஷன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. புருஷன் நல்ல புருஷன், மனைவி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நினச்சானே தவிர தேவன் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மனைவி வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சான், தேவன் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயப்படுகிறவன். சரிதானா? 5. அடுத்தது ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். அப்படியே எங்க இதெல்லாம் பார்த்து தான் அவனுக்கு 3 பேரும் போய் சொல்றானுங்க நீதிமான்னு சொல்றாங்க. இவனுடைய கேரக்டரை பார்க்குறாங்க. அவன் தேவபக்தி உள்ளவன், குடும்பத்தையும் தேவனுக்கு பயப்படுறவங்களா நடத்துறான். அதே நேரத்தில் மிகுந்த தான தர்மங்களை செய்து வருகிறான். இது ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருங்க. நம்மெல்லாம் நீதிமான்கள் தானே, தேவனுக்கு பயப்படுறவங்க தானே. குடும்பத்தை நடத்த வேண்டிய நம்ம கடமை. எவ்வளோ தூரம் தர்மம் செய்வோம்? எங்கள் தர்மம் எவ்வளவுங்க செய்வோம் யோசிங்க. அதாவது தான தர்மம் செய்ய பழகுங்கள்னு இருக்கும். எபிரேயர் 13வது அதிகாரம் 14 to 16.
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஓகே, நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போறதே நாடி தேடுறோம், அதனால இப்படித்தான் இருக்கணும் சொல்லிட்டு, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் பிரியமா இருக்கிறார். என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணுங்க. நம்ம எந்த அளவுக்கு தான தர்மம் செய்வோம்? ஆண்டவருக்கு பிச்சைக்காரங்க மேல ரொம்ப பரிதாபம். ஒரு நாள் குருட்டு பிச்சைக்காரன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கணுன்னு தூரத்தில் போய் நின்றுட்டார். கூப்பிட்டு, என்ன வேணும்? பார்வையிடணும், பார்வையடை வாங்கிட்டார். யூதாஸ் காரியத்து கடைசியில் போஜனம் பண்ணின நாளில் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்பத்தை பிட்டு ரசத்தில் துவைத்து அவன்கிட்ட கொடுத்து, நீ செய்ய வேண்டிய சீக்கிரம் செய்ப்பான்னாரு. அவன் போயிட்டான், வெளியே போயிட்டான். இப்போ சீஷர்கள் அவனை குறித்து என்ன நினைச்சாங்க? என்ன வாங்க போயிருப்பான்? பண்டிகையில் ஏழைகளுக்கு ஏதாவது வாங்க போயிருப்பான். ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஏழைகளுக்கு செய்கிறவராக இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த எண்ணம் வருது அவங்களுக்கு. நம்ம ஏழைகளுக்கு எப்படி செய்கிறோம்? போயிட்டு வாப்பா, அடுத்த வீடு பாருப்பா. வேத ஆளுகள் தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்க. எவ்வளவு தூரங்க செய்கிறோம்? இப்போ அவங்க வேதம் சொல்லுது, அவன் மிகுந்த தர்மம் செய்கிறவனா இருந்தானா. மிகுந்த தர்மம் அப்படின்னா அந்த ஏழைகள் மேல அவ்வளவு கரிசனம் வச்சிருக்காங்க. ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் தேவன் ஒருவரை ஒருவர் சந்திக்க வச்சாரு. ஏன் வச்சாரு? நம்ம கொடுக்கிறோமா இல்லையான்னு பார்க்கதாங்க. ஒரு வாலிபன் வந்தான், இயேசுகிட்ட வந்தான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான். கற்பனைகளை கை கொண்டாரு. சின்ன வயசுலேருந்து கை கொண்டிருக்கிறாங்க. வாசி வித்து தரித்திரரை கொடுத்துட்டு பின்னால் வாழ்ந்துறாரு. அப்போ அந்த தரித்திரர் மேலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தின் மேலே கரிசனையாக இருப்போம், நல்லது. ஆனால் தரித்திரர் மேலே, தான தர்மத்தின் மேலே கரிசனையாக இருக்கிறோமா? யாராவது பிச்சைக்காரன் வந்தால் நமக்கு கொடுக்குறோமா? நல்ல எண்ணத்தோடு கூட நல்ல வாரி இறங்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாரி இறங்க. அது தான தர்மம். எப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏன்? நிலையான நகரம் நமக்கு அங்கே இருக்கு, இங்கே இல்லை. அதனால் நல்ல பிரியமாக இருக்கிறதுக்கு தான தர்மத்தை இறைச்சி தள்ளுங்க. வேதம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என்ன சொல்லுது பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ ஏழைக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அது கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி. அதை என்ன பண்ணுவாராம்? வச்சுக்க மாட்டார். ஒரு ஏழை வர்றான், அவனுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, சரி பாவம் கஷ்டப்படுறான், கொடுப்போன்னு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கலையா. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு கடன் கொடுக்குறீங்கடாப்பா, நான் திருப்பி தந்துடுவேன், நான் உங்களுக்கு கட்டாயம் திருப்பி தருவேன். நம்ம கொடுத்தா தானே திருப்பி தருவார். நம்ம தான் ஏழைகளை பார்த்தோன்னு இங்கே ஏழை நிற்கிறான்னா இப்படிலாம் போவோம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள். ஏன் சந்திக்க வச்சாரு? ஏன் வச்சாரு? நம்ம தரித்திரருக்கு இறங்குறோமா இல்லையான்னு பார்க்கத்தான். தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள். ஏன்? நிலையான நகரம் நமக்கு அங்கே இருக்கு. அதனால இந்த பலிகள் மேல் பிரியமா இருக்கிறார். தயவு செய்து, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், தயவு செய்து இந்த தர்மம் கொஞ்சம் தாராளமாக செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ செஞ்சிருவோம். ஏன் செய்யணும்?
நம்ம அவங்களுக்கு கொடுத்தா கத்தர் கடன் கொடுப்பாரான், கத்தர் திருப்பி கொடுத்துருவாரான். கத்தர் திருப்பி பிசினித்தனம் இல்லாமல் கொடுத்துருவோம். நீங்கள் பிச்சைக்காரங்கிட்ட டப்பா வச்சுருப்பான், அதில் ₹1 போட்டு இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க. அட பிச்சைக்காரப்ப, இவன் ₹1 போட்டு என்ன சொல்கிறான் பாரு அப்படின்மா. ₹10 போட்டு இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்கள், ஏசையா தோத்திரம் ஐயான்னுவான். நம்ம தான் பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை எடுக்கிற ஆட்களாச்சே. ₹2 காயின் வச்சுருப்பான். எப்பா உங்கள்கிட்ட ₹1 காயின் இருக்குதா? இருக்குது சாமி. இவன் ₹2 உள்ளே போட்டு ₹1 அவன் பாத்திரத்துலேருந்து எடுப்பான். என்ன மனுஷனாக இருப்பானுங்க, என்ன மனுஷனாக இருப்பானுங்க இவனுங்கெல்லாம். உலகத்தான் செய்யலாம், உலகத்தான் செய்யலாம். ஆனால் நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாதுங்க, செய்ய முடியாது. ஏழைக்கு இறங்குறவன் கத்தர் கடன் கொடுக்குறான், திருப்பி அதை கொடுத்துட்டு வரான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்றது வேதம்? ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறான். ஐயா 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 ஐயா, பிச்சை போட்டு போங்க ஐயா, பிச்சை போட்டு போங்க ஐயா, பிச்சை தாங்க ஐயா, சுமரியா அப்படின்னு சொல்லி அவன் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவனுக்கு தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது யார? தேவனே, கேட்கப்பட மாட்டான். எங்கிருந்து எங்க இணைக்கிறார் பாருங்க. ஏழை கூப்பிட்டான்ல, நீ கேட்கல, நீ கூப்பிட்டு நான் கேட்கணுமா? நீ கூப்பிட்டு நான் கேட்கணுமா? அவனை ஏழைய வச்சதே நான் தான்பா. நீ எப்படி இருக்கன்னு பார்க்கத்தான் அந்த ஏழையை வச்சேன். அந்த கொர்நேலியு அந்த 3 பேரால நீதிமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். 5. அப்போ நீங்களும் நானும் கூட நம்ம நீதிமான்கள். ஆகவே நீங்களும் நானும் மிகுந்த தர்மம் செய்கிறவங்களா இருக்கும். ஓகே, இது 5. 6 அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து தேவனுக்கு பயந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து மிகுந்த தர்மங்களை செய்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டுதான். ஏங்க, இவனோ புறஜாதி மனுஷன் கொர்நேலியு. ஆனால் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ற? தேவனை நோக்கி. அப்போ தேவன் யாருன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்குது. யார் தான் தெய்வம்ங்கிறது அவனுக்கு புரிஞ்சிச்சான். புரிஞ்சிட்டு என்ன பண்றான்னா, எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஏங்க, இது ஆவியானவர் எழுதி வச்ச வார்த்தை. அவன் சொல்லலை, நான் எப்பொழுதும் தர்மம் பண்ணுறேன், எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லலை. ஆவியானவர் சொல்கிறாரு, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கணும். நம்ம ஜெபம் எப்படி? நம்ம நீதிமான்கள் தானே, நம்ம நீதிமான்கள் தானே. அவனாவது இப்படிலாம் செய்கிறத பார்த்துட்டு அவன் நீதிமான்னு சொல்லி புறஜாதி மக்கள், சொந்தக்காரர் 2 பேர், மிலிட்ரிக்காரன் ஒருத்தன், 3 பேர் சேர்ந்து நீதிமான்னாங்க. ஆனால் நமக்கு இப்போ ஆண்டவரே நீதிமான்னு சொல்லிவிட்டார். எப்படி நீதிமான்? ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்றதால் நீதிமான் ஆக்கிட்டார். இப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நம்ம எப்படிங்க ஜெபம் பண்ணுறோம்? எந்த ஒரு மனுஷன் அதிகமாக ஜெபம் பண்ண முடியலையோ அவன் பாவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா இப்படி சொல்கிறேன், எந்த மனுஷன் பாவத்தில் இருக்கிறானோ அவன் அதிகமாக ஜெபம் பண்ண மாட்டான். ஜெபம் பண்ணுவான், கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, அப்படி ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவான். ஆனால் தேவன் மேலே நேசம் உள்ளவன், தேவன் மேலே வைராக்கியம் உள்ள எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவான். அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கும். இவன் ஒரு நீதிமானே கிடையாதுங்க. ஆனால் புறஜாதி மக்கள், அவனோடு சேர்ந்த மக்கள் சொல்கிறாங்க நீதிமான்னு. அப்போ அந்த நீதிமான்கிறவன் என்ன மாதிரி கேரக்டர் உள்ளவனா இருந்திருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் அந்த சேவகனும் பார்த்துருக்குறான், வீட்டில் உள்ள சொந்தக்காரனும் பார்த்துருக்குறான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவன். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ நேரங்க ஜெபம் பண்ணுறோம்? நீங்கள் ஜெபம் பண்ணுறதை வச்சே நீங்கள் பரிசுத்தத்தில் எப்படி இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம்.
எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயேசு சொன்னார், லூக்காளுன சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஓஹோ, இவைகளுக்கெல்லாம் தப்பி அப்படின்னா அந்தி கிருஷ்ண ஆட்சிக்கெல்லாம் தப்பி நம்ம இயேசு கிருஷ்ணனுடைய வருகை காணப்படணும்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணுங்க. போகும்போது வரும்போது கூட ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ ஜெபம் பண்ணுறவன் தான் விழிப்போடு, தன்னுடைய பரிசுத்தத்தில் விழிப்போடு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா ஆவிக்கிற வாழ்க்கையில் விழிப்போடு இல்லை. என்ன வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க. அவனோ மற்றவர்களால் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டான். அப்படி சொல்லப்பட்ட அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் தேவனை நோக்கின்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். அப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாவி பெற்றவர்கள். நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். அதில் துக்கம் வந்துச்சுன்னா அதுவும் கிடையாது. ஏதாவது நஷ்டம் கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கவலையிலேயே ஜெபம் பண்ண ஓடாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். அவன் தேவனை நோக்கி என்ன செஞ்சானா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். நாம ஒரிஜினல் நீதிமான், அவனோ மற்றவர்களால் நீதிமான் என்று சொல்லப்பட்டவன். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை, தேவனாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்க மற்றவர்கள் சொல்ற அளவுக்கு அவன் நீதிமான்னு சொல்ற அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான். ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படிங்க இருக்குது? நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோம்னு யோசித்துங்க. கூடி வரும்போது ஜெபம் பண்ணுறோம், நல்லது. தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? இயேசு சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்றார். ஸோ 6வதாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பான். சரி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். அவன் குணம் என்னன்னு பாருங்க. நீதிமான் என்று மனுஷரால் சொல்லப்பட்ட அந்த கொர்நேலியுடைய குணம் என்னன்னு பாருங்க. 7வதாக அப்போஸ்தலர் 10:25, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். என்னடா அது? எங்க பேதுரு உள்ளே பிரவேசிக்கிறான், வீட்டுக்குள்ளே வர்றான். கொர்நேலியு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு ஒரு தேவனுடைய மனுஷன். கொர்நேலியு 100க்கு அதிபதிங்க, 100 சோல்ஜர்ஸை வச்சு செயல்படுத்துறவன், அவங்க தலைவன், 100க்கு அதிபதி, பெரிய போஸ்ட்டுங்க, பெரிய போஸ்ட்டு. ஆனால் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கிறான். தாழ்மை உள்ளவங்க மற்ற 3 பேரும் சொல்றாங்க அவன் நீதிமான். எப்படி? ரொம்ப தாழ்மை உள்ளவருங்க. நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? நம்ம வாழ்க்கை எல்லாருக்கும் மத்தியில் தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். எங்க மனசுல தாழ்மை இருந்தால் தாங்க செயலில் தாழ்மை வரும். தாழ்வு என்ன இருந்துச்சுன்னா பெருமை இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு எண்ணம், அது தாழ்வு எண்ணம். ஆனால் தாழ்வு வேற, மன தாழ்மை வேற. தாழ்வு
எண்ணங்கிறது இன்ஃபீரியர் டேக்கம். நான் தான், அவங்க தான் பெருசாக, நான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாழ்வு எண்ணத்தில் இருக்கிறனால வருது. தாழ்மை வரணும். நமக்கு தாழ்மை, எல்லாரோட நான் சாதாரண ஆள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை தாழ்மையாக எண்ணணும். ஆனால் இன்றைக்கி யாராவது நம்மளை கொஞ்சம் குறைவாக சொல்லிட்டாலே நமக்கு பொத்துக்கிட்டு வரும்ல, தாழ்ந்து போக தெரியாதுல்ல. நமக்கு தாழ்மை உள்ளவனுங்க. உள்ளம் தாழ்மையாக இருந்தால் தாங்க செயல்லையும் தாழ்மையாக இருப்போம். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அந்த அளவுக்கு தான். ஆனால் இவனை பெரிய ஆஃபீஸருங்க, பெரிய ஆஃபீஸர். ஆனால் அந்த ஆஃபீஸரை பற்றி நினைக்கலையே. நான் பெரிய ஆஃபீஸர், இவர் காலில் நான் விழணுமா, அவர் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லைங்களே, இல்லைங்களே, ஐயோ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி தாழ்மை இருந்தனால தான் அவன் காலில் விழுந்து வணங்கி கொண்டான். ஸோ தாழ்மை உள்ளவன். தேவனுக்கு தாழ்மை ரொம்ப பிடிக்குங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை ரொம்ப அவசியம். ஓகே, இப்போது 10:25 மறுபடி படிங்க. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஓகே, அப்படின்னு அர்த்தம்னாங்க, இவன் ஒரு ஊழியக்காரன் உள்ள வரான். பேதுரு ஊழியக்காரன் உள்ள வர்றான். அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான்னா, ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண தெரிஞ்சவன், ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண தெரிந்தவன். ஊழியக்காரன் யாரு? தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். வேதம் சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். தூதன் ஊழியக்காரன், தேவனுடைய தூதன். ஊழியக்காரனை கனம் பண்ண அவரை கனம் பண்ண மாதிரி. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை அனுப்பிற பிதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஊழியக்காரரை கனம் பண்ணணுங்க. இது நீதிமான்களுடைய கேரக்டர் வரும். ஊழியக்காரரை கனம் பண்ணணும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஊழியக்காரர் நம்ம கொடுத்து காசு வாங்கி சாப்பிட்றான், நம்ம சொன்னபடி செய்யணும், வா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படிலாம் நம்ம ஊழியக்காரருக்கு இருக்க மாட்டான். அப்படி ஒரு ஊழியக்காரன் தான் ஊழியக்காரனுக்கு லாயக்கு இல்லாதவன். ஊழியக்காரன் யாருக்கு? தேவனுக்கு ஊழியக்காரன். தேவனுக்கு ஊழியக்காரன் உங்களுக்கு வேலை செய்ய வச்சிருக்காரு. ஆகனால் நாங்கள் காசு கொடுத்தோம், நாங்கள் ஜெபம் பண்ணி தான் உங்களை வாழ வைக்கிறோன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண முடியாது? கிள்ளுக்கிற மாதிரி நினைக்க முடியாது. ஊழியக்காரனை கனம் பண்ண தெரியணும். கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். பேதுரு அழைச்சிட்டு வர சொன்னது யார் தெரியுமா? தூதன். அப்படி ஆனால் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அந்த ஊழியக்காரனை கனம் பண்ணணும்னு சொல்லி பாதத்தில் விடுறான். ஊழியக்காரரை கனம் பண்ணணுங்க. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். ஸோ ஊழியக்காரரை கனம் பண்ணால் கர்த்தரை கனம் பண்ண மாதிரிங்க. ஸோ நீ ஊழியக்காரரை நான் கட்டாயம் கனம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. கனம் பண்ணுவது வேதத்தின்படி கரெக்டு. கனம் பண்ண விரும்பலைன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் ஊழியக்காரர்னு கர்த்தர் வச்சுட்டாரு, கனம் பண்ண வேண்டியது அவசியம். 8, 9 அப்போஸ்தலர் 10:33 அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், நீங்கள் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். எதுக்கு கூடிட்டாங்களாம்? தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்திற்கு மேலே ஆர்வம் உள்ளவனாயிருந்தான். எங்க இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனை தான் அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க நீதிமான்னு. ஆனால் நானும் நீங்களும் நீதிமான்கள் தான், இயற்கையாகவே நீதிமான்கள் தான். ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு ஆசையாக இருக்கணும்ல. வசனத்தை எப்போ கேட்பாங்க? கீழ்ப்படியும் நினைக்கிறவன் தாங்க கேட்பான். மற்றவங்களால கேட்க முடியாதுங்க, விருப்பம் இருக்காதுங்க. வசனத்தை கேட்க விரும்புகிறவன் யாராக இருப்பான் தெரியுமா? கீழ்ப்படியும் நினைக்கிறவன் தான் வசனம் என்ன கேட்கணும், ஃப்ரீயாக இருக்கிறோம் வசனம் கேட்போம் அப்படின்னு வருவான். ஸோ அவன் என்ன வாங்கினா, வீட்டாரான எல்லாரோட கூட
வசனத்தை நீங்கள் கட்டளையிட்ட யாவையும் கேட்கறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போ அந்த வசனத்தின் மேலே தாகம், ஆண்டவர் என்ன இன்னைக்கு சொல்ல போகிறாரோ தெரியலையே பேதுரு மூலமா அப்படின்னு சொல்லி வசனத்தின் மேலே தாகம் உள்ளவனாக இருந்தான். நீங்களும் நானும் வசனத்துக்கு மேலே தாகம் உள்ளவங்களாக இருக்கணும். நான் ஏன்? நம்ம நீதிமான்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தெரிஞ்சாதாங்க நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களாக நம்மளை விடுதலை ஆக முடியும். நம்ம அதை அறியலைன்னா நமக்கு அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்காது. ஆகையினால தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். 9:10 அதிகாரம் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஓஹோ, எங்க பேதுருவை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி 3 பேர் போயிடுறாங்க. அவர்களும் பேதுருவும் வருவார்கள்னு காத்திருந்தான். என்ன மாதிரி நினைப்பவர்கள் காத்திருக்கான்? கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து காத்திருந்தான். அடே எங்க சொன்னவர் ஆண்டவர், நீ கூப்பிடுப்பா, நீ கூப்பிடு, அவன் சொல்லுவான் அப்படிதான் சொன்னார். இப்போ இவன் மட்டும் இருந்து ஐயா வருவார், எனக்கு என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படின்னு காத்திருந்து போக வேண்டியது தானே. ஆனால் என்ன மாதிரி பண்ணுறான்? ஆஹா, சொந்தக்காரனை கூப்பிட்டுக்கிட்டான், சிநேகிதர்களை கூப்பிட்டுட்டான். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, பேதுருன்னு ஒரு ஐயா வராரு, அவர் எனக்கு என்னவோ சொல்ல போகிறாரு, தேவனிடத்துல ஏதோ சொல்ல போகிறாரு, வாங்கப்பான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டான். நல்லா கவனிச்சிங்க, அவன் ஆத்ம பாரம் உள்ளவன், மற்றவர்களை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆத்ம பாரம் உள்ளவன், நீதிமான் என்று சொல்லி உலகத்தின் மக்களாலே சாட்சி பெற்ற அந்த கொர்நேலியு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஐயோ, இவங்கெல்லாம் கூட சத்தியத்தை கேட்கணுமே, என் குடும்பத்தார் கேட்கணுமே, என் நண்பர்கள் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கேட்க வச்சான். நீதிமான் தானே. நம்ம நண்பர்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, இல்லைன்னா சர்ச்சைக்கு கூட்டுவாங்க. அவன் பாடுப்பா, அவன் தான் வரலன்னா போகிறான். சொல்லாத, ஆத்ம பாரம் இல்லாதவன் அர்த்தம். ஒன்று வசனத்தை சொல்லி ஆண்டவர் ரட்சிப்ப சொல்லு. அப்படி இல்லை, வாங்கலாங்க, சர்ச்சுக்கு வாங்கலாங்க, கூப்பிடு, ஆத்ம பாரத்தோடு கூட செய். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். என்ன சொல்றாரு? என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். அப்படிதான் எழுதிருக்கணும். என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவேன். அப்படி தான் எழுதியிருக்கணும் அந்த சென்டென்ஸ். ஆனால் என்ன எழுதிஇருக்குது பாருங்க, என்னை இழுத்துங்க, உமக்கு பின்னே ஓடி. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கான்? என்னை இழுத்துட்டீங்கன்னா போதுங்க, உமக்கு பின்னால் நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவேன், போங்க. நான் மட்டும் வரமாட்டேன். என்னை இழுத்துக்கிட்டீங்களே, நான் மட்டும் வரமாட்டேன், என்னோடு கூட சேர்த்து ஒரு கூட்டத்தையும் கொண்டு வருவேன். இதுதாங்க ஆத்ம பாரம். என்னை இழுத்துங்க, என்ன மட்டும் இழுத்துங்க, அவங்களதான் கூப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன நீங்கள் இழுத்துருங்க, நான் என்ன பண்ணுவேன்? அநேகரை கூட்டிகிட்டு உங்களுக்கு பின்னால் வருவேன். அப்போது நம்மளை இழுத்துக்கிட்டதை எதுக்கு? அநேகரை நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஆத்ம பாரம் இருக்குது? எந்த அளவுக்கு ஆத்ம பாரம் இருக்குது? இல்லையே, நம்ம ஆத்மா பிழைக்குமாங்கிறதே பெரிய பிரச்சனை. அடுத்த ஆத்மா குறித்து என்ன இருக்கு? எங்க ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ஆத்மா குறித்து சரியான கரிசனை இருக்குமானால் அடுத்த ஆத்மா குறித்து கரிசனை இருப்பான். கட்டாயம் கரிசனை இருக்கும். ஆகவே அவன் ஆத்ம பாரம் உள்ளவனாயிருந்தான். ஜனங்கள் வசனங்களை கேட்டு ஆண்டவர்கிட்ட வரணுமே அப்படிங்கிறதுனால தான் உறவின் முறையாரையும் நண்பர்களையும் அழைச்சி வச்சிருக்கிறான்.
இவன் யார், நீதிமானா? இல்லை. இப்போ நீதிமான் ஆக்கப்படுகிறான் பாருங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் இருக்கும். சதனா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இறங்கினாரா? இப்போ பரிசுத்தாய் பெற்றாச்சா? சரி, பரிசுத்தாய் பெற்ற அவங்களுக்கு என்ன சொல்கிறான் அவன்? நம்மை போல் பரிசுத்தாய் பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தானா? இப்போ நீதிமான் யாருன்னு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றவன் தானே. இப்போது உலகத்தின் மக்கள் நீதிமான்னு சொல்ல சூழ்நிலையில் அவன் அப்படிப்பட்ட கேரக்டரோடு வாழ்ந்தான். இப்போ கர்த்தரே பார்த்தாரு, உன்னை நானே நீதிமானாக்குறேன்டா, உன்னை நானே நீதிமானாக்குறேன். பரிசுத்தாய் பெறும்படி வைத்தார், ஞானஸ்நானம் பெறும்படி வைத்தார். தேவனே அவனை நீதிமானாக்கிட்டார். நீங்களும் நான் நீதிமான்கள் தானே. நீதிமானாகி அவனுடைய கேரக்டர் என்ன இருக்குதோ அது நம்மகிட்ட இயற்கையாகவே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே என்னை நீதிமானாக ஆக்கிவிட்டீங்க. அவனும் நீதிமான் இல்லை, தேவனால் நீதிமான் ஆக்கப்படலை, மற்றவங்க அவனை நீதிமான்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் சொன்னாங்கன்னு அவனுடைய கேரக்டர் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நீரோ எங்களை நீதிமான்கள்னு சொல்லிட்டீங்க. நீதிமான்களாகிய எங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் வேணும் ஆண்டவரே, அந்த கேரக்டர் வேணும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி இருந்ததவனை தேவன் தமக்கு முன்னால் நீதிமானாய் மாற்றி விட்டார். ஆகவே அவன் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டான், பரிசுத்தாய் பெற்றான், ஞானஸ்நானம் எடுத்தான், நீதிமான் ஆக்கப்பட்டான். நானோ நீங்களோ நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னை போய் நீதிமான் ஆக்குனீங்களே, என் வாழ்க்கையில் நான் அப்படி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நீதிமான் எப்படி வாழ்ந்தான்? தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், யூதர்களாலே சாட்சி பெற்றான். இந்த கொர்நேலியு புறஜாதியான், ஆனால் யூதர்கள் சாட்சி சொல்கிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், புறஜாதிகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணுங்க, தேவனும் சாட்சி சொல்லணும். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்திருந்தான், மிகுந்த தான தர்மம் செய்தான், எப்பொழுதும் ஜெபித்தான், தாழ்மை உள்ளவனாக இருந்தான், ஊழியனை கனம் பண்ணுகிறவனாக இருந்தான், வசனம் கேட்க ஆசையாக இருந்தான், வசனம் கேட்கறதுக்கு மற்றவளையும் கூப்பிட்டு வந்தான், ஆத்மபாரம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரே என்னை நீதிமானாக்குனீங்களே, என்னை நீதிமானாக்குனீங்களே, எனக்கும் இந்த கேரக்டர் வேணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லோரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, அவனும் புறஜாதி மனுஷன் கொர்நேலியு, ஆனால் தேவன் மேலே அத்தனை நேசம். இந்த புறஜாதி மனுஷர்கள் 3 வந்து சொல்கிறாங்க நீதிமான் கொர்நேலியு என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் புறஜாதி மக்கள் அவனை நீதிமான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களோ உங்களால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய அவன் எப்படி வாழ்ந்தானோ, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாங்கள் தேவன் விரும்புகிற கேரக்டர்ஸ் உள்ளவங்கள வாழ என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. எல்லாரும் வாயத்திறன் சொல்லாமா? ஒரு ஜாஷ்வா ஜெயிப்பார். எல்லாரும் வாயத்திறன் சொல்லாமா? ஆண்டவரே அவனை நீதிமான்னு சொல்லி மற்றவங்க சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எங்களை நீதிமான் ஆக்கிட்டீங்க. மற்றவங்க நீதிமான்னு சொல்கிற அளவுக்கு இருந்து அவன் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறத நாங்கள் பார்த்தோம். உங்களால் நீதிமான்களாக்கப்பட்ட நாங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு இதில் மூலம் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தேவனே நாங்கள் அப்படி வாழ்ந்து விடுவதற்கு எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அப்படி வாழ்கிறதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி வாழ்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாம் வாஞ்சிக்கிறபடி அப்படி நீதிமான்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சௌர் ஜெபிப்பார்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வெள்ள ஆண்டவரே நாங்கள் சபைக்கு கூடி வந்து ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரை கவனித்து பார்க்க தந்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதிமன்ற தலைப்பினுக்கு எல்லாம் நீர் பேசி வர ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாட்டில் கூட அப்பா கொர்நேலியுவை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானிக்க ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா உமக்கு பயப்படுகிற வாழ்க்கையை வாழ்ந்து விட, தீமையை வெறுக்கத்தக்கதாக அப்பா உமக்கு பயந்து வாழ, உமக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்பட ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ளே தேவ பயம் இல்லாமல் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு அப்பா எங்களுக்குள்ளே தேவ பயத்தை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி. தீமை வெறுக்கத்தக்கதாக வாழ்ந்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாராலும் ஆண்டவரே நாங்கள் நற்சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட, உமக்கு முன்பதாக நற்சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து விட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஓ நன்றி 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 அப்பா. தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லத்தக்கதாக, ஓ வேத பிரமாணத்தின்படியே தேவ பக்தி உள்ள என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நாங்கள் யாவரும் வாழ்ந்து விட ஆண்டவர் எங்களை குறித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியான சாட்சி கொடுக்க அளவுக்கு அப்பா எங்கள் வாழ்க்கை மாறிவிட ஆண்டவர் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்ல எங்கள் வீட்டாரையும் ஆண்டவரே தேவ பயத்தோடு நடத்திவிட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதற்கேற்ற ஆலோசனை கர்த்தர் தந்து அப்பா நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரை கொர்நேலியை போலவே நாங்களும் ஆண்டவர் மிகுந்த தான தர்மம் செய்வதற்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில தான தர்மம் ஒருவேளை இல்லாமல் இருக்கும் என்றால், குறைவாய் இருக்கும் என்றால், இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் நாங்கள் மிகுந்த தான தர்மம் செய்ய ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஓ நன்றி 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 ராஜா. அப்பா கொர்நேலியுக்குள்ள ஆண்டவரே காணப்பட்ட அந்த தாழ்மை ஆண்டவரே அப்பா தேவ மனுஷன் கொடுத்த அந்த மரியாதையை ஆண்டவர் நாங்களும் அப்பா தாழ்மையோடு காணப்படவு ஆண்டவரே தேவ ஆண்டவர் ஊழியக்கால கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவும் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நன்றி 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 ராஜா. வேதத்தை கேட்பதற்கு நாங்கள் எப்பொழுது தாகமுள்ளவர்களாய் காணப்பட, ஒரு ஆத்ம பாரமுடையவர்களாய் காணப்பட ஆண்டவரை எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அது மாத்திரம் அல்ல ஆண்டவர், ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதான் நேரம் கிடைக்கிறதோ ஆண்டவர் அந்த நேரத்தை எல்லாம் நாங்கள் ஆண்டவர் வீணாய் கழிக்காத படிக்க ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து வாழ்ந்து விட ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த மனிதன் அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றிருப்பார் என்றால், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர் இந்த உணர்வை அடைய இந்த தன்மையை அடைய எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் அப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. நன்றி நன்றி நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.